உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசையில் எப்போதுமே நாம் நம்முடைய 14 சித்தர்களை தாண்டி இப்போது வள்ளல் பிரானோடு நம்முடைய வாரத்தை துவங்குகின்றோம். இன்றைக்கும் அப்படியே. எதுக்காக வள்ளல் பிரானோடு துவங்க வேண்டும்? அதுதானே ஒரு பெரிய கேள்வி நமக்கு. என்னவெல்லாம் அவர் நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, நம்முடைய அறியாமையை இல்லாமலாக்குகிறார், நம்முடைய மயக்கத்தை தெளிவிக்கிறார், நமக்கான சிந்தனையை உருவாக்குகிறார். அப்படிங்கிறதா நாம் எப்போவுமே வியக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கும் அது மாதிரி ஒரு நம்முடைய மயக்கத்திலிருந்து நம்மை தெளிவிக்கிறார். அது என்ன மயக்கம்? நம்ம எல்லாருக்குமே மிக உயர்ந்த அப்படிங்கிற அந்த வார்த்தையில் ரொம்ப பிடித்தம் உண்டு இல்லையா? ஈர்ப்பு உண்டு. மிக உயர்ந்த மலை, மிக உயர்ந்த சிலை, மிக உயர்ந்த கட்டடம், மிக உயர்ந்த அப்படின்னு சொன்னால் நாம் எல்லாருமே கண்ணை விரித்து பார்த்து அப்படியா வாங்க ஒரு நடை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஓடுவோம்ல. அதே மாதிரி வள்ளல் பிரானும் ஓடி இருக்காராம். என்னது ஆச்சரியமாக இருக்குது. வள்ளல் பிரான் முற்றும் துறந்த ஞானி, நமக்கெல்லாம் சித்தத்தை தெளிவிக்கின்ற நவீன சித்தர், சமூக புரட்சியை உருவாக்கிய 19ஆம் நூற்றாண்டின் மனிதர் அப்படின்னெல்லாம் நாம் கொண்டாடுற நம்முடைய வள்ளல் பிரான் மிக உயர்ந்த அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதை போய் நான் பார்த்தேன், ஆச்சரியப்பட்டு போய் பார்த்தேன் அப்படிங்கிறாருன்னா, அவரும் நம்மை போன்ற இயல்பான உணர்வுகளுக்கு ஆட்பட்டவராக இருந்திருக்கிறார். அதிலிருந்து எப்படி தெளிந்தார், அந்த மயக்கம் எப்படி நீங்கினார், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா நாமும் இதே மாதிரி ஒரு மயக்கத்தில் தான் ஆட்பட்டு இருக்கிறோம். அந்த மயக்கத்திலிருந்து எப்படி நம்மை தெளிவிப்பது அப்படிங்கிறதா நம்முடைய சித்தர் பயணத்தின் மிக முக்கியமான நோக்கம். இன்றைக்கும் நாம் பார்க்க போகிற வள்ளல் பிரானோட பாடலில் இப்படியான ஒரு மயக்கம் இருக்குது, அந்த மயக்கத்தை தெளிவிக்கின்ற ஒரு உபாயம் இருக்குது. அது என்னங்கிறத நமக்கும் சொல்லித்தர்றார் நம்முடைய வள்ளல் பிரான். அவரோட பாடலோட பயணிக்கலாமா? தனக்கு நிகர் இங்கு இல்லாது உயர்ந்த தம்பம் ஒன்றதே, தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே, கணக்க திகைப்புற்று அங்கே நானும் கலங்கி வருந்தவே, கலக்கம் நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே. மெய்யருள் வியப்பு அப்படிங்கிற பகுதியில் 4964வது பாடலா வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். தம்பம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. எப்படி ஒரு காட்சி மயக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதை தெளிவிக்கின்ற பாடல். காட்சி மயக்கம், பொருள் பிழை அப்படின்னெல்லாம் நம்ம நிறைய வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னன்னா, நம்ம ஒரு இமேஜினேஷனில் இருப்போம், பொது புத்தியில் ஒரு இமேஜினேஷனில் இருப்போம். அது ரொம்ப உயர்ந்ததாக்கும், அது ரொம்ப சிறந்ததாக்கும், மிக உயர்ந்த கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட, யாராலும் கேள்வி கேட்க முடியாத, கேள்வி கேட்கக்கூடாத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பலதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த மாயை எல்லாவற்றையும் நம்முடைய வள்ளல் பிரான் நம்மிடமிருந்து உலுக்கி எடுத்து நீக்குகிறார். அதுதான் இந்த பாடலோட சிறப்பு. அவர் எதை உயர்ந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தாராம், மிக உயர்ந்ததுன்னு எதை கொண்டாடினாராம், அதை சொல்றார் பாருங்க. தனக்கு நிகர் இங்கு இல்லாது உயர்ந்த தம்பம் ஒன்றதே, தனக்கு நிகர் இல்லாத உயர்ந்த தம்பம் ஒன்றதே அப்படிங்கிறார். இதுக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது. இது கடவுளால் உருவாக்கப்பட்டது, இது கடவுளே வந்து சொன்னது, கடவுளே வந்து செய்தது அப்படின்னெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது எல்லாமே மேன்மேடு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். தனக்கு நிகர் இல்லாத ஒன்று எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் மனிதர்கள் வளர வளர, எல்லா சிந்தனைகளும் வளர வளர, அதற்கு நிகர் இல்லாத ஒன்றுன்னு நம்ம கொண்டாடினதை தாண்டி இன்னொன்று வந்து நிற்கும். அந்த மாற்றம் என்பது இயல்பானது என்பதை சொல்லுகின்ற ஒரு பாடல் தான் இது. தம்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார்ல, தம்பம்னா என்ன? தம்பம் அப்படின்னா ஜல தம்பம், நெருப்பு தம்பம், ஜுவதஸ்தம்பம் அப்படின்னு கோயிலில் இருக்குல்ல, ஜுவதஸ்தம்பம் அப்படிம்பாங்க. கோயிலில் போயிட்டு கருவறையில் போய் கும்பிட்டுட்டு பிரகாரெல்லாம் முடிச்சுட்டு அந்த துவஜஸ்தம்பத்துக்கு எதிரில் நின்று வணங்கிட்டு வர்றது எல்லோருக்கும் இயல்பு. துவஜஸ்தம்பம்னா அந்த கருவறையை விட உயரமாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இவர் நினச்சிட்டு இருந்தாராம். இது ஒரு தம்பம், இது எல்லாவற்றையும் விட உயர்வானது அப்படின்னு நான் வியந்து போயிருந்தேன். சரி, அந்த வியப்பு என்னாச்சு?
அதைத்தான் சொல்றார் அடுத்த வரியில பாருங்க. தனக்கு நிகர் இங்கு இல்லாத உயர்ந்த தம்பம் ஒன்றதே தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே. எப்படி பாருங்க, அது ஒரு மிகப்பெரிய தம்பம், மிகப்பெரிய மறைபொருள், மிகப்பெரிய தூண், மிகப்பெரிய பில்லர், மிகப்பெரிய கட்டடம், மிகப்பெரிய அமைப்பு, மிகப்பெரிய சிந்தனை அப்படின்னெல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பக்கத்துல போக போக போக, அதற்கு அருகில் போக போக அது வெறும் நூலின் தரத்தில் நின்றதே. அதுல 2 அர்த்தம் பொதிந்து வைக்கிறார். நூல் எல்லாமே உயர்ந்தது அல்ல. அது மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. ஏனென்றால் அந்த நூல் என்பதே மற்றவர்களை மயக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மறைபொருள். அதற்கு பக்கத்துல போய் பார்த்தா அந்த நூல் இருக்கக்கூடியவர்கள், நூல் அணிந்திருக்கக்கூடியவர்கள், நூலால் தங்களை உயர்வு என்று சொல்பவர்களும் அத்தனை அழுக்குகளும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் வள்ளல் பிரான் இதில் சொல்றார். அதனால் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த மிக உயர்ந்த தம்பம்ங்கிறது நொறுங்கி போச்சு, அடிபட்டு போச்சு. பக்கத்தில் போக போக அந்த நூலின் அளவுக்கு கூட, நூலின் அந்த மென்மையான அளவுக்கு கூட அவர்களிடம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன். எவ்வளவு பெரிய தத்துவம், எவ்வளவு பெரிய புரிதல், எவ்வளவு பெரிய தெளிதல். அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வந்துவிட்டேன், அறியாமையிலிருந்து வெளியே வந்துவிட்டேன். அவர்கள் என்னை ஆட்டுவித்தார்கள், அவர்கள் என்னை ஆட்டி படைத்தார்கள், எதேச்சாதிகாரமாக எனக்குள் பலவற்றை திணித்தார்கள், இது கேள்வி கேட்கக்கூடாத உயர்ந்தது என்று சொன்னார்கள். அதெல்லாம் பக்கத்தில் போய் உணர 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 அவர்கள் சொன்ன தத்துவங்களையெல்லாம் புரிந்து கொள்ள அது எல்லாமே பிரிவினையை உருவாக்குகிறது, மதமாச்சரியங்களை உருவாக்குகிறது, மனமாச்சரியங்களை உருவாக்குகிறதே தவிர அந்த தம்பம் மிக உயர்ந்தது என்று சொல்வதற்கு அந்த நூலில் எதுவுமே இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆணித்தரமாக நம்முடைய வள்ளல் பிரான் சொல்றார். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறதையும் சொல்றார் பாருங்க. கணக்க திகைப்புற்று அங்கே நானும் கலங்கி வருந்தவே. இது இன்னும் ரொம்ப சுவாரஸ்யம். ஏன்னா ஒரு இடத்துக்கு போறோம் எதிர்பார்ப்போடு, அங்க எதுவுமே இல்லைன்னா ஒரு ஷாக் வரும்ல, ஒரு திகைப்பு வரும்ல. அந்த திகைப்புக்கு கூட அளவு சொல்றார். கணக்க திகைப்புற்றான். அவ்வளோ கனமா ஒரு 1000 கிலோ கனத்தை நம்ம மனசுல சுமக்கிறோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் கணக்க திகைப்புற்று அதிர்ச்சி அடைந்து இனிமே என்ன செய்ய போறேன், நம்பி ஏமாந்துட்டேனே அப்படின்னு நான் நினைச்சேன். அப்போ என்ன ஆச்சு சொல்றார். அதையும் கணக்க திகைப்புற்று அங்கே நானும் கலங்கி வருந்தவே கலக்கம் நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே. இதுதான் அந்த கலக்கத்தை நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே. எதை தூக்கி வைக்க முடியும்? தீபத்தை தூக்கி வைக்க முடியும், ஒளியை தூக்கி வைக்க முடியும். எவ்வளவு நாம் தூண்டி விடுகிறோமோ அந்த அளவுக்கு பிரகாசமாக, வெளிச்சமாக, உயர்வாக ஒளி தரக்கூடியது ஒளி மட்டுமே, நம்முடைய அருட்பெரும் சோதி மட்டுமே என்று எனக்கான வழியை, ஒளியை நீதான் கொடுத்தாய் என்று கொண்டாடுகிறார். என்றால் ஒளி எல்லோருக்கும் தேவையானது, ஒளி தருகின்ற வெப்பம் எல்லா உயிருக்கும் தேவையானது, ஒளி தருகின்ற கதகதப்பு உயிருக்கான கதகதப்பு என்பதை நான் புரிந்து கொண்டேன். எனவே தம்பத்தை விட நூல் போல் இழைத்திருக்கக்கூடிய அந்த தம்பத்தை நான் மறுதலித்து விட்டேன் என்று சொல்கிறார். என்றால் எப்படி ஒரு மறை பொருளை நமக்காக பொதிந்து வைத்து கொடுத்திருக்கிறார். இந்த மயக்கத்தில் தானே நாமும் ஆட்பட்டிருக்கிறோம். அந்த மயக்கத்திலிருந்து தெளிவிப்பதற்கான ஒரு விடியலாக, நற்காலை பொழுதாக இன்றைக்கு அமைகிறது வள்ளல் பிரானின் வார்த்தைகள். யோசிப்போம், அதற்கு பின்பு வள்ளல் பிரானை நேசிப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.